மின்வெட்டு காரணமாக தனியார் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி எருக்கஞ்சேரி அருகே நள்ளிரவு மின்மாற்றி வெடித்து சிதறியதால் மின் விநியோகம் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மின்வெட்டு காரணமாக தனியார் பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிவர்மன். விவரம். சென்னை வியாசார்பாடி எருக்கஞ்சேரி அருகே நேற்று நள்ளிரவு மின்மாற்றி திடீரென வெடித்து சிதறி பொழுதுவிட்டு எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதி தனியார் பள்ளி அருகே இருந்த மின்மாற்றி வெடித்து சிதறியதால் அப்பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் மின்சார தடை ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் சாலையில் வெளியே வந்து போராடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மின்மாற்றியானது வெடித்து சிதறி கொழுந்து விட்டு இருந்ததால் அருகில் இருந்த ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களும் எரிந்து சேதமானது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்குள் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் மின்மாற்றி முழுவதுமே எரிந்து அப்பகுதியில் ஒரு புகைமூட்டமாக காட்சியளித்தது. மேலும் குடியிருப்பு பகுதியில் அருகருகே இருந்ததனால் குடியிருப்பு வாசிகளை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றும் அப்புறப்படுத்தும் நிகழ்ச்சிகள் அப்புறப்படுத்தும் செயல்களிலும் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் அப்பகுதி முழுவதுமே நேற்று இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியிருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் கூடிய தனியார் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் தடைப்பட்டிருந்ததாலும் மின்மாற்றி வெடித்து சிதறியதாலும் அப்பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகளுக்கும் தற்பொழுது விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் வீட்டிலே இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மின்சாரம் தடைப்பட்டதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.